நாமத்திற்கு சோத்திரம். மலர செய்யும் தேவன். இன்னைக்கு 5வது தலைப்பை தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். ஆறுதலே தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென். எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்பார் வன்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்பார் வன்மையிலே பாக்கியவான்கள். ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின் வாசலில் காத்திருப்பேன். ஆமென். வாசலில் காத்திருப்பேன். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென். எவ்வளவு இன்பமானது. உம்மிலே பலன் கொள்ள மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ள மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் இலைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமென். நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென். எவ்வளவு இன்பமானது. கண்ணீர் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீருற்றை மாற்றிக் கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீருற்றை மாற்றிக் கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு சியோனை காண்பார்கள். ஆமென். சியோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென். எவ்வளவு இன்பமானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஓர் நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஓர் நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின் வாசலில் காத்திருப்பேன். ஆமென். வாசலில் காத்திருப்பேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் தி லார்ட். செய்திக்கு ஆதாரமான வசனம் ஓசியா 14வது அதிகாரம் 5வது. இதுதான் கீ வசனம். இந்த வசனம் நமக்கு ஆண்டோடைய ஒரு வல்லமையை சொல்லிக் கொடுக்கிறது. அது என்ன வல்லமை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். பனி என்ன செய்யும் அப்படின்னா, அது மலர செய்யும். இப்ப இந்த பனியை குறித்து நம்ம வித்தியாசமான செய்திகளை நம்ம தியானித்தோம். ஒரு தேசத்திற்கு அவர் பனியை போல் இருப்பார். அது ஒரு கடும் வனாந்திரம் போல் இருந்துச்சு. அது ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக மாற்றினார். அது தேசம். ஒரு பெண்ணுக்கு அவர் ஒரு மலரை, ஒரு பனியை போல் இருந்தார். ஒரு விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் கொஞ்ச நேரத்தில் கல்லறிப்பட்டு செதறி சின்ன பின்னமாக இருக்கிற பெண், அந்த பனியுடைய ப்ரொடக்ஷனே அவர் தான். அவர்கிட்ட கொண்டு வர்றாங்க. அவர் பனியை போல இறங்கி அந்த பெண்ணை மன்னித்து அவளை அனுப்பிட்டார். நமக்கும் ஒரு கிருபையின் காலத்தை ஆரம்பித்தார். நமக்கு அந்த பனி நம்ம வந்துச்சு. நம்ம தியானிச்சோம். இன்னைக்கு ஒரு பெண்ணை பார்த்து நம்ம பார்க்க போறோம். இந்த பெண்ணுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளாம லூக்கா 13வது அதிகாரம் 11 13-11. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனத்தை படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். 18 வருஷம் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 18 வருஷத்துக்கு முன்னாடி பர்ஃபெக்ட்லி நார்மல். எப்பயுமே சில பேஷண்ட்ஸ் என்ற வருவாங்க, கொஞ்சம் வயதான அம்மாவா இருப்பாங்க. காலெல்லாம் புண்ணாகி மோசமாக 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 இருக்கும். சில விரல்களை நான் கட் பண்ணி எடுத்துருப்பேன். ஏன் சார் என் கால் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், ஏமா வயசு என்னம்மா,
65 வயசுன்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் கேட்பேன், இவன் 18 வயசுல உன் கால் எப்படிமா இருந்துச்சுன்னு கேட்டேன். என்ன அழகா இருந்துச்சு தெரியுமா சார் என் கால். அதே கால் இப்ப பார்க்க சகிக்கல. காரணம் அது ஒரு பலவீனம், டயபெட்டிஸ் வச்சுக்கோங்களேன். ரைட். இப்ப இந்த ஸ்திரீ 18 வருஷமாக பலவீன் அங்கே இருந்தனால அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாக இருந்தார். நிமிரக்கூடாத கூனிங்கிற ஒரு பெண் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். அது என்ன ஆசீர்வாதம்? இயேசு அவளை கண்டு தமிழத்தில் அழைத்து, இந்த ஸ்திரீ 18 வருஷமா பலவீனமா இருக்கிற பெண் ஆண்டவர்கிட்ட வரவே இல்லை. அவர் கண்டு, ஆண்டவர் ஒரு சிலரை தெரிந்து கொள்வார். ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஆபிரகாமாக தெரிந்து கொண்டு விக்கிரகத்தின் கோட்டையில இருக்கிற ஆபிரகாம தன்னிடத்தில் அழைத்து வருகிறார். ஒரு தேசத்தை உண்டு பண்ணுகிறார். அந்த தேசத்துக்கு இஸ்ரவேல்ங்கிற தேசம். அந்த தேசத்தை உருவாக்க ஒரு மனிதனை கண்டு அழைக்கிறார். வா, நான் சொல்ற தேசத்துக்கு போ. அது எந்த தேசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாபிலோன். இந்த பாபிலோன்கிற ஒரு தேசம் யாருடைய தேசமா இருந்துச்சுன்னா சாத்தானுடைய தேசமா இருந்துச்சு. அந்த சாத்தானுடைய தேசத்திலிருந்து ஆபிரகாம் அழைக்கிறார். இந்த சாத்தானுடைய தேசம்ங்கிற ஒரு மோசமான பாபிலோன் தான் விக்கிரகத்தினுடைய ஒரு ஸ்டார்டிங். அங்கிருந்து வந்த மக்கள் சிந்து சமுத்திரத்தில் வாழ்கிறாங்க. அப்புறம் ஒரு தேசத்தை கடந்து வந்து இந்தியாவுக்குள்ள வர்றாங்க. வரும்போது சும்மா அவர்கள் விக்கிரகத்தோட வந்துட்டாங்க. இன்னைக்கு நீங்க பாக்குற விக்கிரகங்கள்லாம் அவர்கள் மூலமா வந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு தேசத்துல இருக்கிற விக்கிரகத்தோடு இருக்கிற ஒரு மனிதனை அந்த கண்டு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவர் மூலமாக ஒரு விசுவாச சந்ததியை உருவாக்குகிறார். சரி, அது போல இங்க ஆண்டவர் கண்டு, அந்த கண்டுங்கிற போது அப்பவே பனி வர ஆரம்பிச்சிருச்சு. பனி எப்படி வந்துச்சு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். தமிழத்தில் அழைத்த ஸ்திரியே, அவன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி, பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லிட்டார். அந்த நேரம் இருந்துச்சா? பலவீனம் இருந்துச்சு. கூனியா இருந்துச்சா? எஸ், கூனியா தான் இருந்துச்சு. ஆனா அவனுடைய வார்த்தை வந்துருச்சு. அவள் மேல் தன் கையை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மைய பெற்றார். இது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்டை நீங்க புரிந்து கொள்றதுக்கு ஒரு வார்த்தை நீங்க புரிந்து 11வது வசனம், அப்பொழுது. எப்பொழுது பார்க்கணுமா இல்லையா? அப்பொழுதுனா அவர் எப்பொழுது. முந்தின வசனத்தை பாருங்க. ஒரு ஓய்வு நாளிலே அவர் ஜெபாலயத்திலே போதகம் பண்ணி கொடுத்து, அந்த போதகம் என்ன செய்யும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிமிர வச்சிருச்சு. எப்படி நிமிர வச்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இஸ்ரேல் மக்கள் இங்க ஒரு பெண் கூனியா இருக்க. ஆனா ஒரு காலத்துல அவங்க எல்லாருமே கூனியாகத்தான் இருந்தாங்க. எதனால கூனியானார்கள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, லேவியராகமம் 26வது அதிகாரம் 13வது வசனம் அன்றர் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் எகிப்துக்கு அடிமையாக இருக்கும்படிக்கு, ஈகிப்துல அவங்க கூனியா இருந்தாங்க. அது கூனிகள் லிட்டரல் கூனிகள், இப்படி வழங்குற கூனி கிடையாது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தோல்ல எப்பவுமே ஒரு சுமை இருக்கும். தலையில தோல்ல பெரிய கூடைகளை வச்சு அவங்க கொண்டு போறோம். அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, காலையில அந்த கூடாரத்தை காலி பண்ணணும். ஆண் பெண் சின்ன பிள்ளைகள் எல்லாரையும் காலி பண்ணணும். ஒருத்தர் அங்க இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒர்க்கிங் ஸ்பாட்டுக்கு போயிடணும். அந்த கூடாரம் காலியா இருக்கணும். அங்க போய் அவங்க உடனே அங்க என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 2 வகையான வேலை நடந்து கொண்டே இருக்கும். ஒரு பக்கம் மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, களிமண்ணையும் வைக்கோலையும் கலந்து ஒரு சேரு உண்டாக்குவாங்க. அது பக்கம் ரெடி பண்ணி ஒரு பிளாக்ல வச்சு அந்த செங்கல் ரெடி பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அதை வந்து ஹீட் பண்ணி ரெடியா இருக்கும். இன்னொரு கூட்டம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை தலையில வச்சு தூக்கிக்கிட்டு ஒர்க்கிங் ஸ்பாட்டுக்கு போகணும். இது 365 நாள் இதை செய்யணும், ஓய்வே கிடையாது. அதைத்தான் இங்க நான் காட்டின உங்களுக்கு. ஒரு இஸ்ரவேலின் பெண் கூனியா இருக்கா. எங்க இருக்கிறா? தேவாலயத்துக்குள்ள. எதனால இருக்கிறா? ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி. இங்கேயும் பாத்தீங்கன்னா லேவியராகமம் 26வது அதிகாரம் 13 நீங்கள் எகிப்திற்கு அடிமைகளா இராதபடிக்கு
ஈஜிப்துல இருந்து அடிமையா இருக்கும்போது அந்த தான் கேள்விப்படும். இன்னைக்கு நம்ம அநேகம் இருக்காங்க. ஒரு ஆல்கஹாலுக்கு அடிமையா இருக்கிறவன் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சாராயத்தை குடிச்சுக்கிட்டே இருக்கணும். உடம்பெல்லாம் வெந்து போனாலும் சரி கண்டுக்கிட மாட்டேன். அவங்களுக்கு ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. பாண்டி நகர்ல ஒரு டைல்ஸ் ஒற்ற ஒருத்தர் இருந்தார். நம்ம ராஜ்குமார் பாஸ்டருக்கு நல்லா தெரியும். அவர் ஒரு எங்க ஹாஸ்பிட்டல்ல அத்தனை டைல்ஸ் அவர் தான் ஒட்டினார். அவருக்கு குடிச்சு லிவர் போச்சு. லிவர் கெட்டு போச்சு. அவருக்கு சென்னையில் ஒரு ஹாஸ்பிட்டல்ல லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. நடந்தது என்ன, ஆபரேஷன்ல பண்ண நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. இவருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வெள்ளையா ஒரு காட்சி அளித்து அவர் ஜீவனை கொடுத்தார். ஆனா இதுல என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் இருந்த வீடு எல்லாத்தையும் வித்து தான் அந்த வைத்தியம் பார்க்க வேண்டியது போச்சு. இப்போ அவரு தன்னுடைய சொத்து ஹெல்த் எல்லாம் போயிடுச்சு. அனைங்க நம்ம பார்க்கிறோம் 13 லேவியரகம் 26:13 நீங்கள் ஈர்த்துக்கு அடிமையார் அப்படிக்க நான் அவர்கள் தேசத்தில் இருக்க உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவன். இது பாஸ்டர்ஸ் நிமிர்ந்து நடக்க பண்ணிட்டார். இப்ப நிமிர்ந்து நடக்க பண்ணிட்டாரு. இவங்க நல்லா லேப்ட் ரைட் நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. ஆண்டவர் அவங்க மேல எவ்வளவு கருத்தா இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய ட்ரெஸ் ஃபாலா போகல, செருப்பு அந்தே போகல. 40 வருஷமாக ஒரு செருப்பை போட்டிருக்கேன். நான் என்னுடைய ஷூவை போட்டாம பெஸ்ட் ஷூ வாங்கியிருந்தாலும் 7 மாசத்துல அது காலியா போயிருக்கேன். ஏன்னா காலையில போட்டா நைட்ல தான் அவுக்குறது, மாடி ஏறுறது இறங்குறது பிஞ்சு பீஸ். ஆனா இது அந்த அளவுக்கு அவங்கள கேர் கொடுக்குறாரு. சரி, இதுல என்ன ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். லேவியராகமம் 26:9 நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து. கண்ணோக்கம் யார் மேல இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தை மேல இருக்குங்க. ஒரு அம்மா அவருடைய குழந்தை தவண்டுகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை எங்க தவடுது என்ன செய்யுதுன்னு பாக்குறதுக்கு அது காலில் ஒரு கொலுசு மாட்டிட்டு இருப்பாங்க. அது சிங்கு 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 எங்கிட்ட சவுண்டு கேட்டு இருந்தா அம்மா குஷியா இருக்கும், இந்த பிள்ளை எங்கிட்ட அது சுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனா திடீர்னு சவுண்டு வராதுன்னா அம்மா டென்ஷன் வந்து பார்த்தா எங்கேயாவது மாட்டிக்கிட்டு கிடக்கும். இதெல்லாம் எதுக்குன்னா அம்மா கண் நோக்கமா இருக்கிறதுக்கு. ஆனா இப்ப போய் அந்த அக்கா வளர்ந்து பெரிய பொம்பளை ஆனாலும் கால கொலுசை போட்டுட்டு இது அது நோக்கம் அவங்க மறந்துடுறாங்க. சரி, அப்ப நல்லா கேட்டுக்கோங்க. கண் நோக்கமா இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி. இந்த பலுகவும் பெருகவும் அப்படின்னா என்ன அது கேட்டீங்கன்னா, இது ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், ஆதாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். ஆதாம உண்டாக்கி உருவாக்கி நீங்கள் பலுகி பெருகி உலகத்தை நிரப்புகிறார். அதே ஆசீர்வாதத்தை நிமிர்ந்து நடந்த உடனே அதே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். எவ்வளவு அருமையாக ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். உடன்படிக்கைங்கிறது என்னன்னா கவர்னன்ட். இந்த உடன்படிக்கைங்கிறது பரலோக தேவனுக்கும் நமக்குள்ள உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை குறித்து நான் உங்களுக்கு காட்டுறேன். எடுத்துக்கொள்ளுமா, ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1 வசனத்துல நம்ம பார்க்கலாம் இந்த உடன்படிக்கை குறித்து. வாசிப்போம். 12வது அதிகாரம் 1 வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனை விட்டு பெறப்பட்டு காண்கிறதுக்கு போ. நீ போனால் உனக்கு என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி. இந்த பெரிய ஜாதி இன்னைக்கும் அசைக்க முடியாத ஜாதியாக இருக்குது. இந்த ஒரு மனிதன்ல இருந்து வந்த இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து உலகமே பயப்படுதுங்க. உலகம் ரிக்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. குறிப்பா அமெரிக்கா ஒரு பெரிய வல்லரசு அது சொல்லுது, அப்பா நீ தயவு செய்து அட்டம் பாம் போற்றாது. கால விழுகிறாங்க. அடுத்து அவங்களுக்கு சொல்றாங்க, அவங்களுடைய எரி வாயு இருக்கு பாத்தீங்களா, ஆயில் கிணறு, அது மேல பாம போட்டுறாரு. எங்கதாயா போடுறது, நீதான் சொல்லு. லிபனோன மோல டாம் டாம் டாம்னு போட்டு ஒரு அசாஸ் வச்சுட்டாங்க. எல்லாரும் பயப்படுறாங்க. காரணம் பெரிய ஜாதி. சொன்னாரா, சொன்னது செய்வார். அடுத்து பாருங்க, உன்னை ஆசீர்வதித்து. அடுத்த ஸ்டெப் ஆசீர்வாதம். இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்துல எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இருக்காங்க அமெரிக்கால. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவங்க பெரிய ஜாதி ஆகிறாங்க. காரணம் பணி.
அந்த பனி ஒரு மனிதன் மேல இறங்குது. அந்த மனிதன் பேரு ஆபிரகாம். அவர்கள் தான் ஆட்டம் பாம்பை கண்டுபிடிச்சாங்க. உங்களுக்கு தெரியுமா? அவங்க தான் ஆட்டம் பாம்பை கண்டுபிடிச்சாங்க. அவங்க தான் நீராவியை கண்டுபிடிக்கிறாங்க. எத்தனையோ சயின்ஸ்ல நம்பர் 1 அவங்க. அவங்களுக்கு இருக்கிற தேவ பக்தி வேற யாருக்கும் கிடையாது. அந்த ஆசீர்வாதம் இன்னைக்கும் கடந்து வந்து கொண்டிருக்கு. சரி, உன் பேரை பெருமைப்படுத்து, உன் பேரை பெருமைப்படுத்து, அது அவரு வேலை. எங்களுடைய தகப்பனார் 1990 மறித்து விட்டார். இன்னைக்கும் எங்க பேருக்கு, எங்க லைசாண்டர் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. காரணம் என்னன்னா, ஆண்டுடைய ஆசீர்வாதம் என்னுடைய பாட்டி சுவர்ணபாய் லைசாண்டர்ல இருந்து ஆரம்பிச்சு எங்க அம்மா, எங்க அப்பா, என் மூலமாக என் பிள்ளைகள் இப்படி வந்துகிட்டே இருக்குது. காரணம், இது ஆசீர்வாதம், நம்முடைய திறமை கிடையாது. நீங்க ஒரு சின்ன ஸ்டடி எடுத்து பார்த்தீங்கன்னா, விருதுநகர்ல எத்தனை ஹாஸ்பிட்டல் மூடிட்டாங்கன்னு நீங்க போய் பார்த்தா தெரியும். எத்தனையோ ஹாஸ்பிட்டல் மூடப்பட்டுச்சு. ஆனா எங்களை ஆண்டவர் உயர்த்தி கொண்டு வர்றதுக்கு காரணம், எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால், எஸ் பாஸ்டர் மக்காச்சோளத்துல இருந்து பாம் உண்டு பண்ணாங்க. அவர் ராஜ்குமார் போட்டனால அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 2வது உலக யுத்தத்துல இங்கிலாந்து தேசம் கொஞ்சம் கொஞ்சமா தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. காரணம், அவங்களுடைய எரி வாயு, அதாவது எந்த கெமிக்கலை யூஸ் பண்ணி அந்த ராக்கெட்ல அந்த அந்த பீரங்கி வச்சு டாப் அடிப்பாங்க. போச்சு, குறைய காரியா தோல்வி வந்துகிட்டே இருக்கு. அந்த நேரத்தில் வாய்ஸ் மேன் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட், அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் ஒரு யூதன் கண்டுபிடிக்கிறார். மக்காச்சோளத்திலிருந்து ஒரு கெமிக்கலை கண்டுபிடிக்கிறாரு. அதை வச்சு பண்ணா டாம் 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 அடிக்குது. இதன் மூலமாக எந்த தோல்வியை சந்திக்க இருந்த இங்கிலாந்து வெற்றி பெற்றுச்சு. ஜெயிச்ச உடனே அவரை கூப்பிட்டு கேட்கறாங்க, ஐயா உங்களுக்கு என்ன வேணும்? நாங்கள் உங்களை கனப்படுத்த விரும்புகிறோம். அவர் சொன்னார், எங்களுக்கு பாலஸ்தீன தேசத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டும். பாலஸ்தீனிய தேசங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் தேசம், அது எங்களுடைய தேசம். நாங்க சிதறடிக்கப்பட்டவங்க திரும்ப நான் வரோம். இங்கிலாந்து தேசத்துல உள்ளவர்கள் அந்த தளபதி, அதாவது மிலிட்ரி சீஃப், அவரு இங்கிலாந்து ராணிகிட்ட பெர்மிஷன் வாங்கி கொடுக்கிறார். திரும்ப அது ஆரம்பிக்குது. சரி, அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். 3வது, உன்னை ஆசீர்வதிக்கிறவே ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவே சபிப்பேன். இதாங்க ஆண்டவர் கொடுக்கிறார். அடுத்த ஸ்பெஷல் ஆசீர்வாதம். யார் யாரெல்லாம் இஸ்ரேல் தேசத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறாங்களோ அவங்க ஆசீர்வாதம். யார் யாரெல்லாம் சபிக்கிறார்களோ ஆண்டவர் வேறு எடுத்துருவார். நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு செய்தி போட்டுக்கிட்டு இருக்கேன். சங்கீதம் 83வது அதிகாரத்திலிருந்து. நேற்று என்ன செய்தி கொடுத்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பேரை உதாரணமா காட்டி ஆசாப் ஜெபிக்கிறார், இந்த மாதிரி அவங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லி. அதைத்தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சரி, அப்ப ஆபிரகாம்ங்கிற ஒரு பர்டிகுலர் மேல வருகிறது. சரி, நம்ம அந்த வசனத்தை திரும்ப ஒரு பார்க்க இருக்கிறோம், எடுத்துக்கொள்ளலாம். இதான் நம்முடைய திருப்புகழ் வசனம். இன்னைக்கு நம்ம பார்க்கிற வசனம் லூக்கா 13வது அதிகாரம் 10வது வசனம். இதுதான் கீ வசனம். அவர் ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது ஸ்டார்ட் ஆகுது. அப்ப போதகங்கிற ஒரு பனி பெய்து கொண்டே இருக்கு. ஓசையில பாக்குறோம், நான் பனியை போல இருப்பேன். அந்த போதகம்ங்கிற பனி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளாமா, உபாகமம் எடுத்துக்கொள்ளுங்க. 32வது அதிகாரம் 1 வசனத்துல போதகங்கிறது ஒரு பனி. மழையானது இளம் பயிர் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வாசனம் இறங்கும். இந்த வாசனம் இறங்கி 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 ஒரு கூனியாக இருக்கிற பெண்ணை நிமிர வச்சுட்டார். சரி, இது நம்ம பார்க்கிற முதல் ஒரு காரியம். 2வது ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போறோம். பனி, இது ஒரு பட்டணத்தின் மேல வருங்க. ஒரு நபர் கிடையாது, ஒரு பட்டணம். வாசிப்போமா? 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 19வது வசனம். இப்ப எலியா பரலோகம் போயிட்டார். எலியாட்ட எலிசா ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறார், ஐயா
உம்மிடத்தில் இருக்கிற வரம் எனக்கு டபுள் வேணும். அது கஷ்டமாப்பா, இது மிகவும் அரிதானது அப்படிங்கிற. ஆனா நான் பரலோகம் போறத நீ பார்த்தா அது உனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டாரு. இவர் விடுவாரா? என்னென்னமே எஸ்கேப் பண்ண பாக்குறாரு, பின்னாடியே போறாரு. 12வது வசனம், அதை எலிசா கண்டு, சுழல் காட்டுல போறத கண்டு, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையும். இந்த நேரத்துல வர்றார், ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கார். வந்துட்டு இருக்கும்போது 19வது வசனத்துக்கு பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர், ஒரு பட்டணத்துல இருக்கிற மக்கள் எலிசாவை பார்க்கிறார். எலிசா நல்லா கேட்டுக்கோங்க, இதுவரை எந்த அற்புதமும் செய்யல. சொல்லலாம் அடிச்சாரு, 2 பழந்துச்சு, அது காப்பி. எலியா செய்தது எலிசா செய்தார். இந்த பவர் இருக்கா, அந்த சால்வையில் இருக்கான்னு அடிச்சு பார்த்தார். ரைட், அது ஒரு அற்புதமா சொல்லலாம். ஆனா உண்மையிலேயே ஒரு ஓப்பனா அற்புதம் செய்யல. நான் புரிஞ்சுக்கிட்டது. அந்த நேரத்துல 19வது வசனம், 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 19வது வசனம், இந்த தேசத்திற்கு ஆண்டவருடைய உபதேசம் கிடையாது. அது ஒரு ட்ரை லேண்ட், குடியிருக்கிறதுக்கு ஏற்பு இல்லாத ஒரு நிலமாக இருந்துச்சு. அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிற இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ எல்லாம் நல்லா இருக்கு, தண்ணி கிடையாது. யோசிச்சு பாருங்களேன், எல்லாம் இருக்கு, தண்ணி போச்சு. நீங்க ஜென்ரலா நான் உங்களுக்கு சொல்றேன், எந்த தத்துல ஒரு நதி போகுது நல்லா சொல்லி பாருங்க. நைல் நதி பாயிர தேசத்துல செழிப்பு அப்படி இருக்கும், எல்லாம் ஃப்ரீ, மீன் ஃப்ரீ. இன்னைக்கு மீனெல்லாம் இங்க காசு கொடுத்துவாங்க. அந்த எதெல்லாம் பக்கத்துல விளையுமோ எல்லாம் ஃப்ரீ, ஃப்ரீயா கிடைச்சிட்டு இருந்துச்சு. தண்ணி இருக்கணும், ஆனா எல்லாருக்கும் தண்ணி போச்சு. இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் டபுள் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டார். 9வது வசனத்தை வாசிப்போமா? 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 9. எலியா சொன்னக்கு, நான் உன்னை விட்டு எடுபடுவதற்கு முன்னே ஏதாவது கேளுங்கிறேன். உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக. ஆவியின் வரம், இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஆவியின் வரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியின் வரத்தை உங்களுக்கு கையில கிடைச்சிச்சுன்னா நீங்க மற்றவர்களுக்கு பிரயோஜனம். திரும்ப சொல்றேன், ஆவியின் வரம் உங்களுக்காக கிடையாதுங்க, உங்களுக்காக கிடையாது, மற்றவர்களுக்காக. இந்த ஆவியின் வரம் கைக்கு வந்த உடனே எலிசா என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 20 அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதில் உப்பை கொண்டு தோண்டி. உங்களுக்கு புரியுதா? எனக்கு புரியல. நான் புரியலன்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உடனே இங்கிலீஷ் பைபிள் போயிடுவேன். இங்கிலீஷ் பைபிள்ல தோண்டி, புதிய தோண்டின்னு இல்ல, அங்க என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வாசிப்போமா? அது தோண்டினா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூ பவுல், புதிய பாத்திரம், நியூ பவுல், நியூ ஜார். ஒரு புது மனுஷனாலதான் இந்த அற்புதத்தை செய்ய முடியும். இந்த எலிசா யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 3வது அதிகாரம் 11வது வசனத்துல ஒரு தாழ்மையான ஊழியக்காரன். இவருக்கு என்ன குவாலிபிகேஷன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்பொழுது யோசாபாத் நாம் கர்த்தருக்கு இங்க இல்லையான்றது, எலியா கைக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரன் எலிசா அங்க இருக்கிற. இவர் என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலியா பாஸ், அவர் பின்னாடியே போவார். அவர் சாப்பிட்ட உடனே நேரா போய் அவர் கையில தண்ணியை ஊற்றுவார், கையை கழுவ வைப்பார். அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தின ஒரு எலிசா அங்க இருக்க. அந்த கையில இருந்து தான் அந்த புதிய பாத்திரத்திலிருந்து உப்பு எடுக்கிறார். அந்த புதிய பாத்திரத்திலிருந்து உப்பு எடுத்தவர் உடைய அந்த எலியா உடைய வல்லமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 41வது வசனம், 18:41. இவருடைய வல்லமை என்னன்னா, எலியா ஆகாபை நோக்கி, நீ போ, பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுது. அவருடைய ஸ்பெஷல் பவர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1 வசனம், எலியாவுடைய ஆசீர்வாதம் எலிசாக்கு டபுள் வந்திருக்கு. எலியாட்ட என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 17வது வசனம், என்னுடைய வாக்கின்படியே அன்றி இந்த வருஷத்தின் மேலே பனியும் மழையும் பெய்யாது.
பனி மலை இரண்டும் அவருடைய கண்ட்ரோல் இருக்குது. அந்த கரத்துல இருக்கிற ஆசீர்வாதம் யாருக்கு வருது? எலிசாக்கு வருது. எலியா சொல்றாரு 18வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 18:41 பெருமலை இறைச்சல் கேட்கப்படுதுங்கிறார். 45 அதற்குள்ளாக வான மேகத்தினாலே பெருமலை உண்டாயிற்று. இந்த அளவுக்கு ஒரு பவர் இருந்த மனிதனுடைய கரத்துல இருக்கிற ஆசீர்வாதம் எலிசாக்கு வருது. சரி, இப்ப நம்ம பார்க்க போறது ஆவியின் வாரம். புதிய போல் புதிய மனுஷன். நான் ஒரு புது சிருஷ்டி, உங்களுக்கு தெரியும். பழைய சிருஷ்டியா நான் இருக்கும் பொழுது எனக்கு வரம்னா என்னன்னே தெரியாது. ஆனா புதிய பாத்திரம் ஆண்டவர் நம்மளை எப்படி சொல்கிறார்னா, ஆக்கினிக்கு ஏத்தனமா இருந்த பாத்திரத்தை நான் கிருபா பாத்திரமாக மாத்துறீங்க. நம்மள கிருபா பாத்திரம். இந்த கிருபா பாத்திரத்திற்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவியின் வரம். அது அந்த தேசத்தை, இந்த ஊரே மலர செஞ்சிச்சு. உப்பு போடுறாரு, கெட்டுப்போன தண்ணி நல்ல தண்ணியா மாறுது. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கிஃப்ட். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 14:1. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் முதல் வசனத்துல, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாக தீர்க்க தரிசன வரங்களை விரும்புங்கள். அந்நிய பாஷையை பத்தி சொல்றார். தீர்க்க தரிசன வரங்கள் ஏன் அன்னைக்கு அது ஃபேமஸா இருந்துச்சு, தேவையா இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைபிள் கிடையாது. பைபிள் எல்லாத்தையும் இருக்குது. இங்கிலீஷ் பைபிள் இருக்கு, தமிழ் பைபிள் இருக்கு, எத்தனையோ எடிஷன்ஸ் நமக்கு ஃப்ரீயா இருக்குது, யூடியூப்ல பார்க்கலாம். ஆனா அன்னைக்கு எதுவுமே கிடையாது. இந்த தீர்க்க தரிசனம் வரங்கிறது ரொம்ப முக்கியமான வரமா இருந்துச்சு. ஆனா பொய் தீர்க்க தரிசிகள் எத்தனையோ பேர் இருந்தாங்க. எனக்கு ஒரு குடும்பத்துல ரொம்ப தெரிஞ்ச, ரொம்ப க்ளோஸ் குடும்பம். அந்த குடும்பத்தை நான் பிரிய முடியாது. ஏன்னா அது என்னுடைய மகளோட சேர்ந்த குடும்பம். என் மக இருந்த குடும்பத்துல ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு கள்ள தீர்க்க தரிசி. இந்த கள்ள தீர்க்க தரிசி என்கிட்ட சொன்னார், டாக்டர், பைபாஸ் ஆபரேஷன் முன்னாடி நீங்க சென்னைக்கு போவீங்க, ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, உங்களுக்கு ஆபரேஷன் நடக்காது, பைபாஸ் ஆபரேஷன் நடக்காது. அந்த டாக்டர் உங்களை எக்ஸாம் பண்ணி பார்த்துட்டு எல்லா டெஸ்ட் எடுத்து பார்த்து போங்க, வீட்டுக்கு போங்க, ஆபரேஷன் இல்லாமலே வருவீங்கன்னு சொல்லி எனக்கு பைபாஸ் ஆபரேஷன் நடந்துச்சு. அங்க அடி வாங்கினாரு. அப்புறம் அவங்க குடும்பத்துல ஒரு பொம்பளை பிள்ளை, அவங்க பேத்தி. அதுக்கு முதல்ல ஒரு பெண் குழந்தை, ரெண்டாவது ஒரு ஆண் குழந்தை. சரி, ரெண்டாவது பெண் குழந்தை. ரெண்டாவது சொல்லிட்டாரு, உங்களுக்கு ரெண்டாவது பிறக்க போது பெண் குழந்தை கிடையாது, ஆண் குழந்தை தான் பிறக்கும். அந்த ஆண் குழந்தைக்கு இன்னைக்கு ஈசாக்கு அப்படின்னு பேரையும் வச்சுட்டாரு. போயிட்டு இருக்கிறது. ஆனா பிறந்தது பெண் குழந்தை, அடி வாங்கிடுச்சு. அப்புறம் அவங்க ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரி போட்டாங்க, எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ற கரண்ட் ஃபேக்டரி. அவர் சொன்னாரு, நீங்க எங்க போய் இதை நீங்க வாங்கணும். போய் வாங்கினாங்க. ரெண்டாவது இவர் அதுக்கு ஜோமன் வருவார், ஜோமன்ட்டே இருப்பாரு. அது கொஞ்சம் பிரச்சனைகள் பார்த்த உடனே சொன்னாரு, நான் ராத்திரி 12 மணிக்கு வந்து நான் ஜோம் பண்ணுவேன், அப்பதான் ஃபேக்டரி ஓடும். ரைட்டு, சொல்றதெல்லாம் கேட்டாங்க. வந்தாரு, ஜோம் பண்ணாரு. இன்னைக்கு வர அது ஓடவே இல்லை. என்னென்னலாம் சொன்னாரோ எல்லாமே பொய். ஆண்டவர் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷனுடைய பக்தி விருத்தி புத்தி ஆறுதல் உண்டான். கரண்ட் ஃபேக்டரியில இங்க இல்ல, இதெல்லாம் பொய் அடிச்சு விடுறது. குழந்தை, ஆண் குழந்தைய பெண் குழந்தை எதுவுமே பைபிள்ல இல்ல. சொல்ற தீர்க்கதரிசனம் எதுக்காக சொல்லணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்பர் 1 மனுஷனுக்கு பக்தி விருத்தி, நம்பர் 1. ரெண்டாவது புத்தி, உனக்கு ஒரு புத்தி வரணும். அதுக்கு நான் ஒரு வார்த்தையை சொன்னா அது தீர்க்கதரிசனம் வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த புத்தி தெரியும், இல்லைன்னா வராது. 3வது ஆறுதல். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது, ஆமேன், எவ்வளவு இன்பமானது. சரி, இதை நம்ம பார்ப்போமா? 9வது அதிகாரத்துல ஆண்டவர் வித்தியாசமான வரங்களை வைத்திருக்கிறார். எலிசா புதிய ஒரு பாத்திரத்தை எடுத்தார், அது உப்பு கொண்டு வந்தார். உப்பு இருக்கிற கெட்டுப்போன தண்ணி உப்பை போடுறாரு, தண்ணி குடிக்க வந்தது. அது ஆண்டவர் கொடுத்த ஞானம். இங்க பாப்போமா? 9வது அதிகாரம் 9
12வது அதிகாரம் 4வது. வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியான ஒருவரே. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, ஊழியங்களில் வித்தியாசம் இருக்கு. எத்தனை ஊழியங்கள் இருக்கு? இந்த இது நான் ஒரு ஊழியமா செய்கிறேன், டீச்சிங். பனியை போல் மலர் செய்கிறது, இது 5வது செய்தி. ஒவ்வொரு செய்தியும் எனக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு. இதை நான் ஆபிரகாம் தாமஸ் கொடுத்த செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா அவரு இதை நீங்க தயவு செய்து கேட்கணும். மலர செய்யும் தேவன் அவர் செய்தி போட்டிருக்காரு. அந்த செய்தியை நீங்க கேட்டா தான் அதுக்கு நான் சொல்ற வித்தியாசத்தில். இது எனக்கு பர்சனலா ஆகியோர் கொடுக்கிற ஒரு செய்தி. சரி, இது என்ன நான் உங்களுக்கு காட்டுறேன். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7வது வசனம். ஆவியினுடைய அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கு அழிவு. அவனுடைய பிரயோஜனமா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் 2 ரட்சிக்கப்பட்டேன். அதுக்கு முன்னாடி உலகத்துல என்னெல்லாம் கெட்ட பழக்கம் வச்சு எல்லாம் கெட்டுச்சு. ஆனா என்னைக்கு ஒரு புதிய சிருஷ்டியா மாற்றி ஆண்டவர் ஆவியின் வரங்கள்ல டீச்சிங் ஒரு வரத்தை எனக்கு கொடுத்தார். அந்த டீச்சிங்கிற வரத்தை எனக்கு கொடுக்கும் பொழுது அதை நான் உங்களுக்கு போதிக்கும் பொழுது அது ஒரு பெரிய ஆசீர்வாதமா மாறுது. நேற்று ஆலயத்துல ஒரு பெரிய ஒரு பாஸ்டர் ஒருத்தர் செய்தி கொடுக்க வந்தார். நான் அந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவருக்கு ஒரு வார்த்தை சொன்னார், என்ன தலை சுத்திடுச்சு, சுத்திடுச்சு. என்ன நான் உங்களை சொல்றேன். அவர் சொல்லுகிறார், மரியா ஒரு நெக்லெக்டான ஒரு பெண். எல்லாம் ரைட்டு. கடைசியில் அவங்க அம்மா அப்பா யாருன்னே பேர் இல்லைன்னு சொன்னார். அவங்க அம்மா அப்பா பேர் இருக்கு. பாஸ்டர் ராஜ்குமார், அவங்க அம்மா அப்பா பேர் எங்க இருக்குன்னு எனக்கு சொல்லி நீங்க போடுங்க பாப்பா, நீங்க இருக்கீங்களான்னு எனக்கு தெரியும். மரியாள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய தாய். அம்மா அப்பா பேர் இருக்கு பைபிள்ல, அவர் இல்லைன்றார். இதுதாங்க அந்த டீச்சிங். அவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பைபிள் காலேஜில் டீச் பண்றாங்க. அது வேற, நமக்கு ஆவியானோட ஒத்தாசையோடு சொல்றது வேற. சரி, 12வது அதிகாரம் 8வது. ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வரம், வேறொனுக்கு ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வாசனம், வேறொனுக்கு ஆவியினாலே விசுவாசம், வேறொனுக்கு ஆவியினாலே குணமளிக்கிற வரம், வேறொருக்கு அற்புத சக்தி, வேறொருக்கு தீர்க்க. அற்புதம் செய்யற சக்தியைத்தான் எஸ் ராஜகுமார் அது எங்க இருக்கு நீ பார்த்து சொல்லியா. மரியாள் அம்மா அப்பா பேர் பைபிள்ல இருக்கு, ஆனா அவர் இல்லை அப்படின்ட்டார். புரியுது உங்களுக்கு? இதுதான் பைபிள் காலேஜில் படிக்கிறதுக்கும் ஆவியார் சொல்லுவோம். நான் சொல்லிடுறேன், நீ எங்கேயா தேடி கண்டுபிடிக்க போறேன், நானே உனக்கு சொல்லிடுறேன். எடுத்துக்கொள்ளாமா? லூக்கா எடுத்துக்கோங்க. வம்ச வரலாறே இருக்குது பைபிள். மூணாவது அதிகாரம் 23வது வசனம். அவர் யோசேப்பின் குமாரன் எனப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். யோசேப்பு இப்படி வார்த்தையா ஒவ்வொன்னா வந்துட்டே இருக்குது. சரியா? இதுல யோசேப்பு யூதாவின் குமாரன், யோவானாவின் குமாரன் யூதா. இதுல தாவீது ஒருத்தரா நீங்க பார்க்கும்போது ஆதாம்ல இருந்து வந்துருச்சு. எங்க வந்துச்சு? ஆதாம்ல வந்துருச்சு. இதுல நீங்க தேடி பார்த்து எங்க இருக்குன்னு எனக்கு சொல்லணும். சரியா? அதுதான் பைபிள்ல நமக்கு கொடுத்திருக்கிற பெயர். யார் யாரை பெத்தாங்கிறது எல்லா டீட்டெயில் எங்க இருக்குது? பைபிள்ல இருக்கு. சரி, கடைசி அந்த வசனத்தை நான் முடிக்க போகிறேன். புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்பொழுது இப்ப பழைய ஏற்பாட்டுல உப்பு போட்டவனா ஒரு தேசத்துக்கு வந்துருச்சு. எஸ், யோசேப்பு யூதான் குமார் எல்லாமே பைபிள்ல இருக்கு. இருக்கா இல்லையா? இல்லைன்னு சொன்னா நான் என்னத்தை சொல்றது? ரைட், யோவானாவுடைய குமாரன். ஆனா அவர் என்ன சொல்றாரு? பைபிள்ல இல்லைன்றார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவரோட சண்டை போடுறதுக்காக நான் சொல்லல, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். இப்ப ஒரு வரத்தை பெற்ற ஒரு நபர் மூலமாக ஒரு தேசத்துக்கு, ஒரு பட்டணத்திற்கு சந்தோஷம் வருது. எதுக்கு? அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 8வது வசனம். அப்போஸ்தலர் 8:8. அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிடுச்சு. இது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிலிப்பு. பிலிப்புக்கு அவருக்கு தீர்க்க தரிசனம் வந்துச்சு. மாத்திரமில்ல, பெண் பிள்ளைகள் 21வது அதிகாரம் 9வது வசனத்துல பாத்தீங்கன்னா 21:9 தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமார்த்தெகள்.
4 பெண் பிள்ளைகளுக்கே தீர்க்கதரிசனம் வர இருந்துச்சு. இந்த பிலிப்புக்கு அந்த தீர்க்கதரிசனம் வர இருந்துச்சு. அந்த தீர்க்கதரிசனம் வர இருந்தனால நல்லா கேட்டுப்பாங்க, தேசத்துக்கு மகிழ்ச்சி உண்டாச்சு. அந்த வரம் ஒரு பனியை போல் இறங்குது, பனியை போல் இறங்கி ஆசீர்வதிக்குது. இந்த வசனத்தினுடைய ஒரு திரும்ப ஒரு வாசிச்சு இந்த முடிக்க போயிடும். எடுத்துக்கொள்ளாம 2 ராஜாக்கள் எடுத்துக்கோங்க. 2வது அதிகாரம் 21. அவன் நீர் ஊற்றன்றே போய் உப்பு கலந்து போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கி இனி இதனாலே சாவு வராது, நிலம் பாலாகுது என்று சொல்கிறார். அந்த சொன்ன ஆரோக்கியம் உண்டாயிடுச்சு. நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு ஊழியக்காரருடைய வார்த்தை இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் வரங்களை கொடுக்கிறார். அந்த வரத்தின் மூலமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படும். பணி நம் மூலமாக மற்றவர்கள் கடந்து செல்லும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீர் நல்லவர் ஐயா. ஆவியானவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு போதனைக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.